ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு ரேஷன் புழுங்கலரிசியை வச்சு தாங்க சுவையான லட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செலவும் கம்மி தாங்க ஆகும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ வாங்க இந்த அரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக அதே கடாயில் 1 கப்பு ரேஷன் புழுங்கலரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசியும் கூட சேர்த்துக்கலாங்க. ரேஷன் அரிசியில் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப கொரகொரப்பாக வேண்டாம், ஒரு அளவுக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சி அதையும் தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியரிசி மாதிரி வந்துருச்சு. நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுறலாம். இதுக்கு பாகுப்பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தாலே போதுங்க. இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த அரிசியை, பொரி அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன வறுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடிச்சு வச்ச பொரி அரிசியை அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியானது. 1 கப்பு ரேஷன் அரிசி, நாட்டு சர்க்கரை இருந்தாலே போதுங்க. சுவையான ஹெல்த்தியான இந்த லட்டு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. அவ்வளோதாங்க, சுவையான அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.